ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்றதுனால ரொம்பவே லேட்டாக தான் நான் போடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஃபீவர் என்னால் உடனே போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது, இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு கஸ்டமர் இன்ஸ்டாகிராம் பேஜ் வேறு ஒரு பேஜ்லேருந்து எனக்கு இதை எடுத்து அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது இது வரைக்கும் வீடியோ நான் பார்க்கல. ஸோ எனக்கு நீங்கள் வீடியோ மாதிரி போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹூ கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் அட்டாச் பண்ண மாதிரி தான் இப்போ நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ இது பேஸ் மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரூச் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலர், இது வந்து ஃபுல்லி ஒயிட் கலரில் இருக்க ஃப்ளவர். ஸோ இது ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சுகர் பீட்ஸ் வேணும். ஸோ இது வந்து நான் கோல்டன் கலரில் எடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ்னால் இதை விட இன்னும் சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து கோல்டன் பீட்ஸ். ஸோ கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்க கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது இந்த மெமரி ஒயர் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்க்குலர் வந்து இது வந்து வேறு ஷேப்க்கு நீங்கள் மாறவே மாறாது. ஸோ அதனால் இது நீங்கள் நம்பி வாங்கலாம். இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ராடக்ட் கூட வாங்கிக்கலாம். இதை நான் சும்மா மேக் பண்ண காமிக்க போகிறதுனால இதை நான் தின்னாகவே எடுத்துக்கிறேன். சப்போஸ் இது ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பிரெத் அதிகமாகவே இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து காப்பர் ஒயர். இதுவும் ஜுவல்லரி மேக்கிங்க்கு தான். இது வந்து கோல்டு, காப்பர் அண்டு ரோஸ் கோல்டில் கூட உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் சில்வரில் எடுக்கிறதுனால நானுமே இதை வந்து சில்வரில் எடுத்துக்கிறேன். சில்வர் கலர் பேஸில் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோப்பை வச்சு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம டைட் பண்ண போகிறோம். அதனால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெமரி ஒயரில் இந்த ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே இது ரொம்ப திக்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னால் டக்குன்னு அந்த இடத்துல ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு சுற்று ஃபுல்லாகவே சுற்றிக்கோங்க. எப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரூச் ஃப்ளார்ஸ் எடுத்தோம் இல்லையா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் ப்ரூச் ஃப்ளார்ஸ் கோல்டன் பீட்ஸ் கூட வச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை போட்டுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது லூஸ் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாகவே லூஸாகவே வந்துடும். ஸோ லூஸ் ஆகக்கூடாது. இப்போ கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம். கோல்டன் பீட்ஸை ஃப்ளவரோட சென்டரில் வர மாதிரி நம்ம போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி சென்டரில் வந்ததுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் விட்டு நம்ம இந்த ஃப்ளவரோட ஹோல்குள்ளே திரும்ப விட போகிறோம். ஏன்னா ஃப்ளவர் வந்து வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கோல்டன் பீட்ஸை வச்சு நம்ம லாக் பண்ணி இந்த ஃப்ளவரை வந்து இந்த ஒயருக்கு மேலே நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி விட்டு திரும்பவும் இழுத்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டாக இழுத்துக்கோங்க, லூஸ் விட்டுறாதீங்க. டைட்டாக இழுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இதில் ஒரு 2 லைன்ஸ் நம்ம இந்த ஃப்ளாரை மேலே வச்ச மாதிரி பேஸில் வச்சுட்டு நம்ம இப்போ இதை திரும்ப சுற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு இடத்துல ஒரு லைன் மட்டும் சுற்றிக்கோங்க. அதாவது ஒரு ரவுண்ட் சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா கிறிஸ்டல் வைக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான 3 கிறிஸ்டல் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான 3 கிறிஸ்டல் நான் எடுத்துக்கிறேன். பட் ஆனால் அவங்க அனுப்பினதில் குட்டி குட்டியாக லீவ்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ என்கிட்ட அந்த லீஃப் இல்லை, அதனால் நான் வெறும் கிறிஸ்டல் வச்சு மட்டுமே மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டல் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ப்ளூ கலர் கோல்டன் பீட்ஸ்
ப்ளூ கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு திரும்பவும் ஒரு ரவுண்ட், அதுக்கப்புறம் பிங்க் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு திரும்பவும் ஒரு ரவுண்ட் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வச்ச பேட்டர்ன்லேயே நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு கலர், நான் பர்பிள் கலர் டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளவர் ப்ரூச் ஒர்க்ஸ் எடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கலர் வச்சு இப்போ நான் மேக் பண்ணிக்கிறேன் பீட்ஸ். அதுக்கப்புறமா திரும்பவும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக அந்த ஒயரோட பேஸில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம அந்த இடத்த ரோல் பண்ணிக்க போகிறோம் நல்லா டைட்டாக. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் அதே மாதிரி நமக்கு தேவையான பீட்ஸ், அதாவது கிறிஸ்டல் பீட்ஸ் 3 பீட்ஸுமே கொஞ்சம் திரும்பவும் அதே ஃபார்மேட்டில் நம்ம வைக்க போகிறோம். ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், கமெண்ட்ஸ் வழியாகவும் கேட்கலாம். அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நீங்கள் போயிட்டு அதில் பார்த்து கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜுவல்லரி மேக் பண்ணுறதுல டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் என்கிட்ட தயங்காமல் கேட்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கவும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ப்ரேஸ்லெட் வெறும் 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாட்ச் ப்ரேஸ்லெட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ். உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். கோத்து ஃபுல்லாகவே சர்க்குலர் மோஷனில் தான் இதை ஃபுல்லாகவே பண்ணணும். ஸோ இதை இப்போது கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போது இதோட லாஸ்ட் 2 எண்டு இருக்கு இல்லையா, இந்த 2 எண்ட்லேயுமே நம்ம செயின் வந்துட்டு நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு செயினில் ஒரு சைட் செயினில் வந்துட்டு நான் இந்த ஃப்ளவரும் இன்னொரு சைடில் பேலும் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சைட் செயின் வந்துட்டு கேப் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி, ஏன்னா இந்த சைடில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுனால போட போகிறோம். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் சின்ன செயின். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே சரியும் சின்ன செயினாக தான் நான் போட போகிறேன். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம லாப்ஸ்டர் ஹூக் மட்டும் தான் போட போகிறோம். அதனால் நான் இதில் சின்ன செயின் எடுத்துக்கிறேன். இந்த சைடில் வந்துட்டு நான் இந்த ட்ராப் ஷேப்பில் இருக்க பியல்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 சைடுமே நீங்கள் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி சின்ன சைஸ் செயின் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு இந்த லாப்ஸ்டர் ஹூக் வந்துட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்சிடுச்சு. இது இப்படி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு நார்மலாகவே நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னாலுமே நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஒயரோட லென்த்து வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டக்குன்னு கீழவும் விழாது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் ப்ரேஸ்லெட் தான். ஸோ இது நீங்கள் எப்படி மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது என்னோட சப்ஸ்கிரைபரான உங்களால் மட்டும்தான் என்னால் ரொம்ப சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரேஸ்லெட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இஷ்டு ஆல், பாய்.